இல்லனா இந்நேரம் அவ உயிரோடவே இருந்திருக்க மாட்டா மாப்ள. நம்மள எல்லாம் விட்டுட்டு அவ போயிருந்திருப்பா. ஏன் கவி அப்படி பண்ண? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு மகேஷ்? நீங்க இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சத்தியமா நான் செத்துருவேன். மகேஷ், நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் இருந்து என்ன செய்ய போறேன்? கவி, ஏன் திரும்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் மகேஷ் வந்துட்டாருல்ல. மாப்பிள்ள வந்துட்டாரு, ஆனா கல்யாணம் நின்னு போச்சே. நான் இருக்கேன்ல குணா. நான் இந்த கல்யாணத்தை திரும்ப நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். அதனால கல்யாணம் நின்னு போனதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி மகேஷ், நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குணா, கவியை கூட்டிட்டு போ. பத்மா, கவி உள்ள போய் ரெஸ்ட் எடு. வா, எங்க உள்ள கூட்டிட்டு போங்க. அஞ்சலி, நீ என் கூட வா. இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு நான் வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதா? எப்படி இருந்தாலும் என் அஞ்சலிக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அது போதும். கவி, ஏம்மா ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ண? பைத்தியமாடி நீ? நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? நீ செத்து அடுத்த நிமிஷமே நான் போயிடுவேண்டி. நான் வாழறதே உனக்காக தானடி. அது புரியாம நீ ஏன் இப்படிலாம் பண்ற? மா, எனக்கு மகேஷ் வேணும்மா. என்னால மகேஷ் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் இல்லாத வாழ்க்கையில அதுக்கப்புறம் நான் வாழ்ந்த அர்த்தமே இல்லம்மா. அவர் இல்லன்னா நான் செத்துதாமா போவேன். நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு அம்மா நான் இருக்கேன்ல. இப்ப உனக்கு என்ன, அந்த மகேஷ் தானே வேணும்? அவன் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், நீ அவன் கூட தான் வாழுவேன். அதுக்கு அம்மா நான் பொறுப்பு. இதோ பாரு, இனிமே என்ன ஆனாலும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. உங்க 2 பேருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அக்கா, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி ஆளை மாத்தி தான் மாப்பிள்ளையை கடத்திட்டாங்கன்னு நீ நம்புறியாக்கா? அது எப்படி நான் நம்புவேன்? அந்த அளவுக்கு முட்டாள் ஒண்ணு நான் இல்ல. போலீஸ்காரங்க மாதிரி ஆளுங்களை வர வச்சதே அந்த டிராமாக்காரின்னு நமக்கு தெரியுமே. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவளால எதுவும் செய்ய முடியலன்னதும் மாப்பிள்ளைய கடத்தி கொண்டு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கிறான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாப்பிள்ளை சொல்லும் போது எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னா பாத்தியா? எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா நாம என்ன சொன்னாலும் மாப்பிள்ளையில இருந்து நாட்டாம என் புருஷன் யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டாங்களே. எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம்
அவளை ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிருக்கும். அதனாலதான் நாங்க எதுவுமே பேசல. அந்த நாட்டாமைய என் புருஷனும் போகட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. அவதான் இதை எல்லாத்தையும் பண்ணானு அவ வாயாலேயே எப்படி சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அஞ்சலி, சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ, என்ன பேசணும்னு சொல்லுங்க. இல்ல சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. ஆ, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசலாமே அஞ்சலி. இங்க வேணாம் சார், சரியா இருக்காது. நாம 2 பேரும் இங்க உங்க ரூம்ல இருக்கிறத வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க. வாங்க சார். ஆ, சொல்லுங்க அஞ்சலி, என்ன பேசணும்? சார், நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதையை வீட்ல உள்ளவங்க வேணா நம்பலாம் சார், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலங்க. நான் என்ன கதை சொன்னேன்? இப்ப நீங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களை கூட்டிட்டு போன போலீஸ்காரங்கள பத்தி ஒரு கதை சொன்னீங்கல்ல, அதுதான் சார் சொன்னேன். ஐயோ, அது கதை இல்லைங்க, நான் நடந்ததை தான் சொன்னேன். ஒரு வகையில நீங்க நடந்ததுதான் சார் சொன்னீங்க, ஆனா அதை நடத்தினதே நீங்க தான். என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன நடத்தினேன்? சார், அந்த போலீஸ்காரங்கள அங்க வர வச்சதே நீங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க பிரில்லியன்ட் தான் அஞ்சலி. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? எதுக்கு சார் இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க? பிடிக்காத கல்யாணத்தை பிடிக்காத பொண்ணை எப்படி அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பிடிக்காத கல்யாணமா? என்னங்க ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன போய் கம்பல் பண்ணி கவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்ததான் செய்வேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது எனக்கும் உங்களுக்குமா தான் இருக்கணும். சார், நீங்க ஆசைப்பட்ட போதுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்ல சார். விருப்பம் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. அதை நான் நம்பவே மாட்டேன் அஞ்சலி. உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமா, இல்ல உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? நீங்களா எதையோ நினைச்சு தேவையில்லாம கற்பனை பண்ணி இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டீங்களே சார்.